ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ரிவால்வர் ரீடாப் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி டார்க் காமெடி மூவியாக வெளியே வந்திருக்கு. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். பாண்டிச்சேரியில் ரெண்டு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. ஒன்று, கீர்த்தி சுரேஷ் அவங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிறாங்க சுட்டுக்கிட்டு. இன்னொன்று, அந்த ஊரையே ரவுடிசத்தால் மிரட்டி வச்சுருக்கிற ரெண்டு தாதா. இந்த தாதாவை எதிர்த்து அந்த ஊரை சேர்ந்த ஒரு நல்லவரை இவங்க கொண்டுடுறாங்க. உடனே அவங்க தம்பி எப்படியாவது பழிவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாதாவை ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறான். அந்த தாதா தப்பிச்சு கீர்த்தி சுரேஷ் இருக்கிற வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் ஒரே பிரச்சனை. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவங்க அம்மா ராதிகா இவங்களாம் சேர்ந்து அந்த தாதாவை தள்ளி விட்டு கீழே விழுந்து இறந்துடுறாங்க. உடனே பிணத்தை வச்சுக்கிட்டு இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு முழிக்கிறாங்க. இப்போ இறுதியில் அந்த தாதாவுடைய பிணத்தை நம்ம கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணாங்க, தன்னுடைய அப்பா இறந்ததுக்கான காரணத்தை கீர்த்தி சுரேஷ் கண்டுபிடிச்சி அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஒரு சில டார்க் காமெடியெலாம் கிளிக் அவுட் ஆகிருக்கு. கீர்த்தி சுரேஷ் பண்ணுற அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணுற காமெடியெலாம் நல்லாவே வந்திருக்கு. அவங்களுடைய கேரக்டர்ஸ் சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. செம்மையாக டெக்னிக்கலாக இருக்குது. எந்த பிரச்சனையும் அசராமல் அப்படியே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறதுல செம்மையான ஒரு கேரக்டராக நடிச்சிருக்காங்க. படத்தில் ராதிகா மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லா எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி வில்லன் கேரக்டர், இப்படி எல்லா கேரக்டரும் ஓரளவுக்கு சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தளவுக்கு காமெடி அண்டு அப்படியே சென்டிமெண்ட் அப்படி இப்படின்ட்டு போகுது. செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ரசிக்கிறபடி இருக்குது. சினிமோட்டோகிராஃபி பொறுத்தளவுக்கு நல்லா விஷுவல் சூப்பரான விஷுவல் அப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா பெருசாக ரசிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இல்லை. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸாக ப்ரிடிக்டபுளாக இருக்குது. வழக்கமான இது மாதிரி கேங்ஸ்டர் படம், டார்க் காமெடி படம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கூட வித்தியாசம் காமிக்கலை. அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் இல்லை. மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.